Hey guys, hello everyone, welcome to Study Polity. இன்னைக்கு நம்ம ரெண்டு டாபிக் பார்க்க போகிறோம். ஒன்று blend of rigidity and flexibility of the constitution, இன்னொன்று federal system with unitary bias. So first topic blend of rigidity and flexibility பார்க்கலாம். கான்ஸ்டியூஷன் நம்ம ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று ரிஜிட் கான்ஸ்டியூஷன், இன்னொன்று ஃப்ளெக்சிபிள் கான்ஸ்டியூஷன். இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன மாதிரி கான்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா நெய்தர் ரிஜிட் நார் ஃப்ளெக்சிபிள், சிந்தசிஸ் ஆஃப் போத். அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷன் ரிஜிட் கான்ஸ்டியூஷன்னு சொல்ல முடியாது, ஃப்ளெக்சிபிள் கான்ஸ்டியூஷன்னு சொல்ல முடியாது. ரிஜிடிட்டியும் ஃப்ளெக்சிபிலிட்டியும் கலந்த ஒரு கான்ஸ்டியூஷன் தான் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ரிஜிட் கான்ஸ்டியூஷனில் அமெண்ட்மெண்ட் பண்ணோன்னா ஸ்பெஷல் ப்ரொசீஜர் தேவைப்படும். எக்ஸாம்பிள் ஆஃப் ரிஜிட் கான்ஸ்டியூஷன் அமெரிக்கன் கான்ஸ்டியூஷனை எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஃப்ளெக்சிபிள் கான்ஸ்டியூஷனில் ஆர்டினரி லாஸ் எப்படி பாஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜரையும் பண்ணிட்டு போயிடலாம். இதுதான் ஃப்ளெக்சிபிள் கான்ஸ்டியூஷன். அண்ட் இதோட எக்ஸாம்பிளாக பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷனை எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர் பற்றி சொல்லியிருக்கிறது ஆர்டிக்கல் 368. அண்ட் இந்த ஆர்டிக்கல் 368 கீழே 2 டைப்ஸ் ஆஃப் அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர் பற்றி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைப் ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஆஃப் த பார்லிமெண்ட், தட் இஸ் 2/3 மெஜாரிட்டி ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் ஈச் ஹவுஸ் present and voting. ஸோ 2/3 மெஜாரிட்டி ஆஃப் மெம்பர்ஸ் இன் லோக்சபா, 2/3 மெஜாரிட்டி ஆஃப் மெம்பர்ஸ் இன் ராஜ்யசபா, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜரை பாஸ் பண்ணோம். இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷன். செகண்ட் ப்ரொவிஷன் பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஆஃப் த பார்லிமெண்ட் வித் ரேட்டிஃபிகேஷன் பை half ஆஃப் த டோட்டல் ஸ்டேட்ஸ். ஸோ 2/3 மெஜாரிட்டி மெம்பர்ஸ் இன் லோக்சபா, 2/3 மெஜாரிட்டி மெம்பர்ஸ் இன் ராஜ்யசபா ப்ளஸ் ரேட்டிஃபிகேஷன் ஆஃப் half ஆஃப் த ஸ்டேட்ஸ். அதாவது எவ்வளோ ஸ்டேட்ஸ் இருக்கோ அதில் பாதி ஸ்டேட்ஸ் இந்த அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜருக்கு ஒத்துக்கணும். ஸோ இந்த ரெண்டு ப்ரொசீஜர் ஆர்டிக்கல் 368 கீழே சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை தவிர்த்து இன்னொரு ப்ரொசீஜர் இருக்குது, சிம்பிள் மெஜாரிட்டி ஆஃப் த பார்லிமெண்ட். சில ப்ரொவிஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சிம்பிள் மெஜாரிட்டியில் பாஸ் பண்ணலாம், எப்படி ஆர்டினரி லாஸ்லாம் பாஸ் பண்ணுறாங்களோ. ஸோ அந்த ப்ரொவிஷன் ஆர்டிக்கல் 368 கீழே சொல்லலை. நெக்ஸ்ட் டாபிக் ஃபெட்ரல் சிஸ்டம் வித் யூனிட்டரி பயாஸ். ஸோ இந்தியா ஃபெட்ரல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ ஃபெட்ரல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட்னா சென்டர் ஸ்டேட் ரெண்டு இருக்கும். அண்ட் இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் பவர் டிவைட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் ஃபெட்ரல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஃபெட்ரல் ஃபீச்சர்ஸும் இருக்குது, யூனிட்டரி ஃபீச்சர்ஸும் இருக்குது. ஸோ என்னெல்லாம் ஃபெட்ரல் ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம், என்னெல்லாம் யூனிட்டரி ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபெட்ரல் ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். 2 கவர்மெண்ட், அதாவது சென்டர் ஸ்டேட் ரெண்டு கவர்மெண்ட் இருக்குது. அண்ட் டிவிஷன் ஆஃப் பவர்ஸ், இந்த ரெண்டு கவர்மெண்ட்டுக்கு நடுவில் பவர்ஸ் டிவைட் பண்ணியிருப்பாங்க. நம்ம 7th schedule ஆஃப் த கான்ஸ்டியூஷனில் பார்க்கலாம். டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் லைக் ஸ்டேட் லிஸ்ட்டு, யூனியன் லிஸ்ட்டு, கன்கரண்ட் லிஸ்ட். யூனியன் லிஸ்ட்டில் சென்டர் லா மேக் பண்ணிக்கலாம், ஸ்டேட் லிஸ்ட்டில் ஸ்டேட் லா மேக் பண்ணிக்கலாம். அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட்டில் சென்டர் ஸ்டேட் ரெண்டுமே சேர்ந்து லா மேக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன். லாஸ்ட் லெக்சர்லேயே நம்ம பார்த்துருப்போம், வேர்ல்ட்லேயே லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லிட்டு. நெக்ஸ்ட் சூப்பர்மெசி ஆஃப் த கான்ஸ்டியூஷன். சூப்பர்மெசி ஆஃப் த கான்ஸ்டியூஷன்னா பார்லிமெண்ட் இப்போ ஒரு லா பாஸ் பண்ணுறாங்கன்னா அது கான்ஸ்டியூஷனுக்கு ஒத்து போகலைன்னா ஜுடிஷியரிக்கு பவர் இருக்குது அந்த லா ஸ்க்ராப் பண்ண. அதுதான் சூப்பர்மெசி ஆஃப் த கான்ஸ்டியூஷன். நெக்ஸ்ட் ரிஜிடிட்டி ஆஃப் த கான்ஸ்டியூஷன். நம்ம லாஸ்ட் லெக்சரில் பார்த்துருப்போம், சுப்ரீம் கோர்ட் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆல்டர் பண்ண முடியாது சொல்லியிருப்பாங்க கேசவானந்த பாரதி கேஸில். நெக்ஸ்ட் சில ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஆஃப் பார்லிமெண்ட் மூலமாக தான் அமெண்ட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் தான் ரிஜிடிட்டி ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். நெக்ஸ்ட் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி அண்ட் பைகேமரலிசம். பைகேமரலிசம்னா சில ஸ்டேட்ஸில் பார்த்திங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியும் இருக்கும், லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலும் இருக்கும். அண்ட் சென்டரில் லோக்சபா, ராஜ்யசபா. இதுதான் பைகேமரலிசம். நெக்ஸ்ட் யூனிட்டரி ஃபீச்சர்ஸ் ஆர் நான் ஃபெட்ரல் ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் இருக்குது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங் சென்டர். சென்டர் ஸ்ட்ராங்காக இருக்கிறது. நெக்ஸ்ட் சிங்கிள் கான்ஸ்டியூஷன். சென்டருக்கும் சரி ஸ்டேட்ஸ்க்கும் சரி ஒரே கான்ஸ்டியூஷன் தான் இருக்கும். அன்லைக் அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா சென்டருக்கு தனி கான்ஸ்டியூஷன் அண்ட் ஸ்டேட்ஸ்க்கு தனி கான்ஸ்டியூஷன் இருக்கும். ஆனால் இந்தியாவில் சென்டருக்கும் ஸ்டேட்ஸ்க்கும் சேர்த்து சிங்கிள் கான்ஸ்டியூஷன் தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி ஆஃப் த கான்ஸ்டியூஷன். சில ப்ரொவிஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷனை நம்ம சிம்பிள் மெஜாரிட்டி ஆஃப் த பார்லிமெண்ட்லேயே அமெண்ட் பண்ணிக்கலாம். அதுதான் ஃப்ளெக்சிபிலிட்டி ஆஃப் த கான்ஸ்டியூஷன். நெக்ஸ்ட் இன்டெகிரேட்டட் ஜுடிஷியரி. சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் இது எல்லாமே இன்டெகிரேட்டடாக இருக்கும். ஸோ அதுதான் இன்டெகிரேட்டட் ஜுடிஷியரி. அண்ட் அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் கவர்னர் பை த சென்டர் இன் த நேம் ஆஃப் த பிரசிடென்ட். ஸோ ஸ்டேட்டுக்கு கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணுறது சென்டர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க இந்த நேம் ஆஃப் த பிரசிடென்ட். நெக்ஸ்ட் ஆல் இண்டியா சர்வீசஸ். ஆல் இண்டியா சர்வீசஸ் கண்டக்ட் பண்ணுறது யூபிஎஸ்சி. ஸோ ஒன்ஸ் கேடர் கிடச்சோடனே அவங்க ஸ்டேட்ஸ்க்கு அலாட் பண்ணுவாங்க.
ஒர்க்குக்காக. ஸோ இதுதான் வந்து ஆல் இண்டியா சர்வீசஸ் அண்ட் இது வந்து ஒரு யூனிட்டரி ஃபீச்சர். நெக்ஸ்ட் வந்து எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ். ஸோ டோட்டலாக 3 எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து நேஷ்னல் எமர்ஜென்சி அண்ட் ஆர்டிகல் 352. நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட் எமர்ஜென்சி ஆர் பிரசிடென்ட் ரூல், இது வந்து அண்டர் ஆர்டிகல் 356. நெக்ஸ்ட் வந்து ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி அண்ட் இது வந்து அண்டர் ஆர்டிகல் 360. ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் எமர்ஜென்சியும் ஸ்டேட் எமர்ஜென்சியும் இந்தியாவில் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. பட் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி வந்து இந்தியாவில் இது வரைக்கும் அப்ளை பண்ணது இல்லை. நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து ஃபெட்ரல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் வந்து ஃபாலோ பண்ணாலும் ஃபெடரேஷன்ற வேர்டு வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வந்து எங்கேயுமே வந்து யூஸ் பண்ண வேலை. ஆர்டிக்கல் 1 வந்து இந்தியா வந்து யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்னு வந்து டிஸ்கிரைப் பண்ணுது அண்ட் இட் இம்ப்ளைஸ் 2 திங்ஸ். என்ன 2 திங்ஸ் பார்த்திங்கன்னா வந்து இந்தியன் ஃபெடரேஷன் இஸ் நாட் த ரிசல்ட் ஆஃப் அன் அக்ரிமெண்ட் ஆஃப் ஸ்டேட்ஸ். அதாவது எல்லா ஸ்டேட்டும் வந்து ஒரு அக்ரிமெண்ட் வந்து போட்டு இந்தியா கூட வந்து நாங்கள் ஜாயின் பண்ணிக்கிறோம்னு சொல்லி அக்ரிமெண்ட் போட்டு ஃபார்ம் ஆன ஸ்டேட்ஸ் வந்து இது இல்லை அப்படி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து நோ ஸ்டேட் ஹாஸ் த ரைட் டு secede ஃப்ரம் த ஃபெடரேஷன். ஸோ பார்லிமெண்ட் கிட்ட வந்து பவர் இருக்குது ஒரு ஸ்டேட்டை வந்து பைஃபர்கேட் பண்ண இல்லைனா பவுண்ட்ரி ஆல்டர் பண்ண. பட் எந்த ஸ்டேட்டுக்குமே வந்து ரைட் இல்லை இந்த ஃபெடரேஷனை விட்டு வெளியே போக, அன்லைக் வந்து அமெரிக்காவில். ஸோ யூஎஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து அந்த ஃபெடரேஷனில் அமெரிக்கன் ஃபெடரேஷனில் இருக்க பிடிக்கலன்னா அவங்க அந்த ஃபெடரேஷனை விட்டு வெளியே போய்க்கலாம். பட் இந்தியாவில் வந்து அப்படி இல்லை. நோ ஸ்டேட் ஹாஸ் த ரைட் டு secede ஃப்ரம் த ஃபெடரேஷன். அண்ட் இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து நிறைய பேர் வந்து படிச்சுட்டு இதை வந்து நிறைய பேர் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இந்தியன் கான்ஸ்டியூஷனில் என்னெல்லாம் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க பார்க்கலாம். கேசி வெரே வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து குவாசி ஃபெட்ரல் அப்படி சொல்கிறாங்க. அதாவது பாதி ஃபெட்ரல் அப்படி சொல்லி கேசி வெரே வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து மாரிஸ் ஜோன்ஸ் வந்து பார்கெனிங் ஃபெட்ரலிசம் சொல்கிறாங்க. கிரான்வில்லே ஆஸ்டின் வந்து கோஆப்ரேட்டிவ் ஃபெட்ரலிசம், அதாவது ஈச் ஸ்டேட் வந்து கோஆப்ரேட் பண்ணி ஃபெட்ரலிசம் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, கோஆப்ரேட்டிவ் ஃபெட்ரலிசம் அப்படி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபெட்ரேஷன் வித் சென்ட்ரலைசிங் டெண்டன்சி. ஐவர் ஜெகிங்ஸ் வந்து ஃபெட்ரேஷன் வித் சென்ட்ரலைசிங் டெண்டன்சி சொல்கிறாங்க. அதாவது சென்டர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது கம்பேர்ட் டு த ஸ்டேட்ஸ் அப்படி சொல்லி ஐவர் ஜெகிங்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வேறு ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஸ்டடி பாலிட்டி அண்ட் தேங்க்யூ.